نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بلى من كسب سيئة وأحاطت به خطيئته فأولئك أصحاب النار هم فيها خالدون والذين آمنوا وعملوا الصالحات أولئك أصحاب الجنة هم فيها خالدون صدق الله العظيم. அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அந்த யூதர்களை பார்த்து சொல்லுகிறான். இதற்கு முந்தைய வசனத்தில் அவங்க சொன்னதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அவங்க சொன்னாங்க, லன் தமஸ்ஸனன்னாரு இல்லா ஐயாமம் மாதூதா. அந்த யூதர்கள் சொன்னாங்க, எங்களுக்கு வேதனை என்பது ஏதோ குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டும்தான் மறுமையில் ஏற்படும், அதற்கு பிறகு அல்லாஹ் எங்களையெல்லாம் நரகத்தை விட்டு வெளியாக்கி சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான் அப்படின்னு அந்த யூதர்கள் சொன்னாங்க. அதுதான் அல்லாஹ் அங்கே சொல்கிறான், பலா, அதாவது உங்களுக்கு சில நாட்கள் தான் வேதனை, நிரந்தரமாக வேதனை இல்லை என்று எப்படி இருக்க முடியும்? எப்பொழுதுமே நீங்கள் நரகத்தில் இருக்க வேண்டி வரும், நிரந்தரமான நரகத்தில் நீங்கள் இருக்க மாட்டீங்க அப்படிங்கிறது எப்படி ஏற்பட முடியும்? மாறாக நீங்கள் நிரந்தரமான நரகத்தில் கட்டாயம் இருக்க வேண்டி வரும் என்று அல்லாஹ் அதற்கு பதிலளிக்கும் விதமாக சொல்லுகிறான். அதற்கு பொதுவான ஒரு அடிப்படை சட்டம் இருக்கிறது, சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும். சொர்க்கத்திற்கு செல்வதற்கும் நரகத்திற்கு செல்வதற்கும், சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பதற்கும் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பதற்கும் அடிப்படை சட்டங்கள் இருக்கிறது. அந்த சட்டங்களில் அடிப்படையில்தான் மறுமையில செயல்கள் நடைபெறும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மன் கசப சய்யிஅத்தன் வஅஹாதத் பிஹி ஹதீஅத்துஹு. யார் தவறு செய்துவிட்டு அவருடைய தவறுகள் அவரை சூழ்ந்து கொள்கிறதோ, யார் தவறு செய்து தவறை சம்பாதித்து அந்த தவறுகள் அவரை சூழ்ந்து கொள்கிறதோ அவர் நரகத்தில் இருப்பார். ஃபௌலாயிக அஸ்ஹாபுன்னார், அவர்கள் நரகவாசிகளாக இருப்பார்கள். அப்போ தவறுகள் சூழ்ந்து கொள்கிறது அப்படின்னு சொன்னால் என்ன? அதாவது இவங்க பாவத்திலேயே மூழ்கி கிடக்கிறார்கள், இல்லை குஃப்ர் என்ற பாவத்தில் மூழ்கி விடுகிறார்கள். குஃப்ர் இவர்களை சூழ்ந்து கொள்கிறது, நிரந்தரமாக இவர்கள் குஃப்ரிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இப்போ இவர்கள் நரகவாசிகளாக இருக்கிறார்கள். ஹும் ஃபீஹா ஹாலிதூன், இவர்கள் நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி. யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்வார்களோ உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னா, இவர்கள் சொர்க்கவாசிகளாக இருக்கிறார்கள். ஹும் ஃபீஹா ஹாலிதூன், இவர்கள் சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ ஒருவர் நரகத்திலே நிரந்தரமாக இருப்பதற்கும் சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருப்பதற்கும் அடிப்படை சட்டங்கள் இருக்கிறது. ஒருவர் குஃப்ரிலே நிரந்தரமாக இருந்தால், குஃப்ரிலே மூழ்கி கிடந்தால் அவன் நிரந்தரமான நரகத்தில் தான் இருக்க வேண்டி வரும். அப்படி இருக்க நீங்கள் குஃப்ர் செய்துவிட்டு எங்களுக்கு சில நாட்கள் தான் தண்டனை இருக்கும், நாங்கள் சில நாட்கள் தான் நரகத்தில் இருப்போம், அதற்கடுத்து நரகத்தை விட்டு வெளியேற்றப்பட்டு விடுவோம் என்று சொல்கிறீர்களே, அது எப்படி சாத்தியமாகும் என்று அல்லாஹ் அந்த யஹூதிகளை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ இது பொதுவான சட்டம். யார் குஃப்ர் செய்து விடுகிறார்களோ அவர் நிரந்தரமான நரகத்தில் இருப்பார். குஃப்ருடைய நிலையில் மரணம் அடைந்து விட்டால் நிரந்தர நரகம். முஸ்லிம்களிலே பாவம் செய்து விட்டார்கள், தவறு செய்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் நிரந்தரமான நரகத்தில் இருக்க மாட்டார்கள். தன்னுடைய பாவங்களுக்குரிய தண்டனைகளை அனுபவித்து விட்டு என்றாவது ஒரு நாள் நரகத்தை விட்டு வெளியேற்றப்பட்டு அவர்கள் சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்டு விடுவார்கள் என்பது அல்லாஹ்வுடைய நீதி, அதுதான் அல்லாஹ்வுடைய சட்டம். ஆனால் குஃப்ரு செய்து விட்டால், குஃப்ருடைய நிலையில் மரணம் அடைந்து விட்டால், ஒருவன் அல்லாஹ்வை மறுத்த நிலையில் மரணம் அடைந்து விட்டால் அவர் நிரந்தரமாக நரகத்தில் தான் இருந்து ஆக வேண்டும். ஆனால் இந்த யூதர்கள் அவங்க குஃப்ரு செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய சட்டங்களை எல்லாம் மறுத்து விட்டு அதையெல்லாம் புறக்கணித்து விட்டு இவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் நரகத்தில் கொஞ்ச நாள் தான் இருப்போம், நாங்கள் நஹ்னு அப்னாஉல்லாஹி வ அஹிப்பாஹு, நாங்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்கள் நாங்கள் தான், எனவே நாங்கள் நரகத்திலெல்லாம் நரகத்துக்கு போக மாட்டோம், அப்படியே போனாலும் கொஞ்ச நாள் தான் நரகத்தில் இருப்போம் அப்படின்னு இவங்க சொன்னாங்க. அதை அல்லாஹ் மறுக்கிறான். அப்படியெல்லாம் கிடையாது.
குஃப்ர் செய்துவிட்டால், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணித்து விட்டால், அல்லாஹ் நாடி தூதர்களை புறக்கணித்தால், இப்போ நீங்கள் இருக்க வேண்டிய இடம் நரகம்தான், நிரந்தரமான நரகம்தான் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். இதற்கு அடுத்த வசனத்திலே அல்லாஹ் யூதர்களுடைய வேறு கெடுதிகளையும் அவர்களுடைய வேறு தவறுகளையும் சுட்டி காட்டுகிறான், சொல்லி காட்டுகிறான். இதற்கு முன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானுவத்தாலா அவர்கள் செய்த பல தவறுகளை சொல்லி காட்டினான். அந்த யூதர்கள் செய்த பல தவறுகளை எல்லாம் வரிசையாக சொல்லி காட்டி வந்தான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்ல வருவதுன்னு சொன்னால், யூதர்களுடைய அதாவது இதுக்கு முன்னால் உள்ள வசனங்களில் அவருடைய கல் நெஞ்சம், இறுகிய நெஞ்சத்தின் காரணமாக அவர்களிடத்தில் ஏற்பட்ட சில தவறுகள், அதை சொல்லி காட்டினா இதுக்கு முந்தைய வசனங்களில். இப்போ இந்த அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் செய்த அதாவது ஒப்பந்தம் உடன்படிக்கை என்று செய்தால் அந்த உடன்படிக்கையை மீறுவார்கள், மாற்றம் செய்வார்கள் என்பதை இங்கே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், வைது அஹதுனா மீசாக பனி இஸ்ராயில் லா தஅபுதூன இல்லல்லாஹ். நாம் பனு இஸ்ரவேலர்களிடத்தில் ஒப்பந்தம் செய்ததை நினைத்து பாருங்கள். வைது அஹதுனா மீசாக பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலரிடத்தில் ஒப்பந்தம் எடுத்துக்கொண்டதை அதை நீங்கள் நினைவு கூறுங்கள், நினைச்சு பாருங்கள். என்ன ஒப்பந்தம் செஞ்சோம்? லா தஅபுதூன இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர நீங்கள் வேறு எதையும் வணங்கக்கூடாது என்று ஒப்பந்தம் செய்தோம். அதே போல் வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். வதில் குர்பா, சொந்தக்காரர்களிடத்திலும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். வல் யதாமா, அனாதைகளிடத்தில். வல் மசாக்கீன், அதே போல தேவையுள்ள ஏழைகளிடத்தில், இவர்களிடத்தில் எல்லாம் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று ஒப்பந்தம் அவர்களிடத்தில் செய்தோம். மேலும் நாம் சொன்னோம், வகூலு லின்னாசி ஹுஸ்னா, ஜனங்களிடத்தில் அழகான முறையில் பேசுங்கள், உங்களுடைய பேச்சை அழகாக ஆக்கிக் கொள்ளுங்கள், நளினமான முறையில் நல்ல முறையில் பேசுங்கள். வாகீமு ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள். வாத்து ஜக்கா, ஜக்காத்தை நிறைவேற்றுங்கள், ஜக்காத் கொடுங்கள் என்றெல்லாம் ஒப்பந்தம் செய்தோம். பனு இஸ்ரவேலரிடத்தில் நாம் இந்த ஒப்பந்தம் எல்லாம் செய்தோம். சும்மத்த வல்லைத்தும், ஆனால் நீங்கள் பிறகு அதை விட்டு திரும்பி விட்டீர்கள், அதை விட்டு நீங்கள் என்ன செஞ்சீங்க? திரும்பி விட்டீர்கள், அதாவது அதை புறக்கணிச்சிட்டீங்க. இல்லா கலீலம் மின்கும், உங்களிலிருந்து சிலரை தவிர. இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மதீனாவுடைய யூதர்களை பார்த்து சொல்லுகிறான், அவருடைய முன்னோர்கள் செய்த அந்த தவறை, அந்த உடன்படிக்கை ஒப்பந்தம் மீறுதலை இவர்கள் செய்ததை போலவே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதாவது உங்கள் முன்னோர்கள் செய்து நீங்கள் செஞ்ச மாதிரி தான் அப்படிங்கிறத அல்லாஹ் அங்கே சொல்லி காட்டுகிறான். அதே தவறுகளை நீங்களும் செய்கிறீங்க அப்படிங்கிறது அல்லாஹ் அங்கே சுட்டி காட்டுகிறான். அப்போ இதை சொல்வதன் மூலமாக, அந்த முன்னோர்கள் செய்த தவறுகளை சொல்வதன் மூலமாக இந்த பின்னால் வந்த யூதர்களுக்கு அவர்களுடைய நிலைமைகளை சுட்டி காட்டுவதும், அவர்களுடைய நிலைமை இப்படி இருந்தது, அது போன்ற நிலைமை உங்களிடத்திலும் இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. அப்போ அவருடைய அவருடைய உடன்படிக்கையினுடைய விஷயத்தில் இவைகளிலெல்லாம் அவர்கள் மீறுவது, மாற்றம் செய்வது, இதுவெல்லாம் பனு இஸ்ரவேலர்களுடைய ஒரு பழக்கமாக இருக்கிறது. அது உங்களுடைய முன்னோர்களிடத்தில் என்ன இருந்துச்சோ அதே உங்களிடத்தில் இருக்குது அப்படிங்கிறது சொல்வதும் அல்லாஹ்வுடைய நோக்கமாக இருக்கிறது. வான்தும் முஅரிதூன், நீங்களுமோ புறக்கணித்து கொண்டிருக்கும் நிலையில் சிலரை தவிர மற்றவர்கள் அனைவர்களும் அதை விட்டு நீங்கள் திரும்பி விட்டீர்கள், அதை புறக்கணிச்சிட்டீங்க, ஏற்கனவே செஞ்ச ஒப்பந்தங்களை மீறிட்டீங்க என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுவான். அப்போ சில மனிதர்கள் தான் தௌராத்தை முழுமையாக பின்பற்றினார்கள். தௌராத் இருக்கிறது, அந்த தௌராத் உடைய சட்டங்கள் மாற்றப்பட்ட பிறகு, அது இல்லாமலாக்கப்பட்ட பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது குர்ஆன் இறங்கிய பிறகு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நபியாக அனுப்பப்பட்ட பிறகு அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சிலர் ஏற்றுக்கொண்டனர். ஆனால் அதிகமானவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, நபியை ஏற்றுக்கொள்ளவில்லை, குர்ஆனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ இதற்கு முன்னால் இருந்த யூதர்களில், பனு இஸ்ரவேலர்களில் அந்த தௌராத்தை முழுமையாக பின்பற்றி சிலர் நடந்தார்கள். அதில் என்னென்ன ஒப்பந்தம் சொல்லப்பட்டிருக்கிறோ அனைத்தையும் பின்பற்றி நடந்தாங்க. அதற்கு பிறகு எப்போ குர்ஆன் அருளப்பட்டதோ அதற்கு பிறகு தௌராத்தை விட்டுட்டு குர்ஆனின்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள். குர்ஆனை ஏற்றுக்கொண்டு அவர்கள் முஸ்லீம்களாக வாழ ஆரம்பித்தார்கள். சிலர் மட்டும்தான் இந்த செயல்களை செய்தார்கள். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், சும்மத்த வல்லைத்தும் இல்லா கலீலம் மின்கும், உங்களில் சிலரை தவிர மற்றவர்கள் எல்லோருமே இதற்கு மாற்றம் செய்து விட்டீர்கள். அப்போ இந்த ஆயத்திலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், இஸ்லாமில் என்ன சட்டங்கள், சில விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறதோ, நடைமுறைகள் சொல்லப்பட்டு இருக்கிறதோ ஷரியத்தில், அது மற்ற இதற்கு முன்னால் இருந்த
வேதங்களிலும் அந்த நடைமுறைகள் அந்த சட்டங்கள் எல்லாம் இருந்திருக்கிறது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக விளங்க முடிகிறது. இதில் அல்லாஹ் பெற்றோர்களிடத்தில் நல்ல முறை நடக்க வேண்டும், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, பெற்றோர்களிடத்தில் நல்ல முறை நடக்க வேண்டும், உறவினர்களிடத்தில், அனாதைகளிடத்தில், ஏழைகளிடத்தில், இவர்களிடத்திலாம் நல்ல முறை நடக்க வேண்டும். அதே போல் மற்றவர்களிடத்தில் பேசும்பொழுது மிருதுவான முறையில் நளினமான முறையில் பேச வேண்டும், தொழுகை நிலைநாட்ட வேண்டும், ஜக்காத் கொடுக்க வேண்டும். இது எல்லாம் அல்லாஹ் யூதர்களிடத்திலும் சொல்லியிருக்கிறான், பனு இஸ்ரவேலர்களும் சொல்லியிருக்கிறான். இதே சட்டங்கள் இஸ்லாமிலும் இருக்கிறது. அல்லாஹ் முஸ்லீம்களுக்கும் இதையே தான் சொல்லியிருக்கிறான். அப்போ சில சட்டங்களில் முன்னோர்கள், அதாவது பனு இஸ்ரவேலர்கள், யூதர்கள், அவர்களுக்கு என்ன சட்டங்கள் சொல்லப்பட்டதோ அதே சட்டம் முஸ்லீம்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் சில சட்டங்கள் தான் மாற்றமாக இருக்குமே தவிர எல்லா சட்டங்களும் முந்தைய வேதத்திற்கு மாற்றமாக இருக்காது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் விளங்கி கொள்ள முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ இதில் முதலாவது அல்லாஹ் சொன்னது என்று சொன்னால், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்லி இருக்கிறான். அப்போ அதிலையும் அவர்கள் மாற்றம் செய்தார்கள், சில மாற்றங்களை, சில புறக்கணிப்புகளை செஞ்சாங்க. இடையில மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அவங்களுக்கு கன்றுக்குட்டியை வணங்க ஆரம்பித்தாங்க. இதை மாதிரி சில செயல்களை, தவறுகளையும் செய்தார்கள். அதே போல் பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடக்க வேண்டும். இந்த உபதேசத்தையும் அல்லாஹ் சொல்லியிருக்கான். பெற்றோர்களிடத்தில் நடக்க வேண்டிய விதம் எப்படி இருக்குன்னு சொன்னால், அவர்களுடைய மனம் எந்த விதத்திலும் நோகாதபடி அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய மனதிற்கு வேதனை ஏற்படாதவாறு நடந்து கொள்ள வேண்டும். இது நம்முடைய ஷரியத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, பனு இஸ்ரவேலருக்கும் சொல்லப்பட்டிருந்தது. பெற்றோர்களிடத்தில் எப்படி நடக்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெற்றோர்கள் எதை சொன்னாலும் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், பாவமான காரியங்களிலே தவிர. பாவமான காரியங்களை அவங்க சொன்னாங்கன்னு சொன்னால் அதை நாம் என்ன செய்யக்கூடாது, பின்பற்றக்கூடாது, அதற்கு கட்டுப்பட வேண்டியதில்லை, கட்டுப்படக்கூடாது. லா தாஅத லி மஹ்லூக்கின் ஃபி மாசியத்தில் ஹாலிகி என்று சொல்லி இருக்கிறார். அதாவது எந்த படைப்புகளுக்கும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் விஷயத்திலே வழிபட வேண்டியதில்லை, வழிபடக்கூடாது. அந்த வரிசையிலே பெற்றோர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் விஷயத்திலே அவர்களுக்கு வழிபடக்கூடாது. இப்போ ஒரு தாய் தந்தையர் ஷிர்க் செய்ய சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அதை செய்யக்கூடாது. ஒரு ஹராமான செயலை செய்ய சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அதை செய்யக்கூடாது. மற்றபடி நல்ல செயல்களாக இருந்தால், மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட எந்த செயலாக இருந்தாலும் அவர்கள் சொல்வதை உடனடியாக கேட்டு நாம் நடக்க வேண்டும் என்பதை நமக்கு இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ பெற்றோர்களுடைய விஷயத்தில் நாம் அடிக்கடி கேள்விப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். ஒரு தாயினுடைய பாதத்திற்கு கீழ் சொர்க்கம் இருக்கிறது அப்படின்னா என்ன? தாய்க்கு அடிபணிந்து கிடப்பதிலே சொர்க்கம் கிடைக்கும், தாய்க்கு அடிபணிந்து கிடப்பதிலே சொர்க்கம் கிடைக்கும். தாய் எதை சொன்னாலும் தட்டாமல் அதை செய்வதிலே சொர்க்கம் கிடைக்கும். தாய்க்கு முழுமையாக பணிவிடை செய்வதிலே சொர்க்கம் கிடைக்கும். தாயிடத்தில் தன்னுடைய பணிவை முழுமையாக வெளிப்படுத்துவதிலே சொர்க்கம் கிடைக்கும். அப்போ தாயினுடைய பாதத்திற்கு கீழே சொர்க்கம் இருக்குன்னு சொன்னால் தாயின் காலடியில் விழுந்து கிடப்பது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? தாய்க்கு முழுமையாக பணிந்து விடுவது, தாயிடத்தில் எதிர்த்து பேசாமல் இருப்பது, தாய் என்ன சொன்னாலும் நாம் என்ன செய்கிறது, அவர்களுக்கு மறுபேச்சு பேசாமல் இருப்பது, அவர்களை விட அவருடைய சப்தத்தை விட நம்முடைய சப்தத்தை உயர்த்தாமல் இருப்பது, இதுவெல்லாம் தாய்க்கு அடிபணிந்து நடப்பது. அப்போ அதில் சொர்க்கம் கிடைக்கும். தாயினுடைய பாதத்தில் கீழே சொர்க்கம் இருக்கிறது நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதே போல் தந்தையை பற்றி நபி அவர்கள் என்ன சொன்னாங்க? தந்தையினுடைய பொருத்தத்தில் அல்லாஹுடைய பொருத்தம் இருக்கிறது. ரிதர் ரப்பு ஃபி ரிதல் வாலிதி, தந்தையினுடைய பொருத்தத்தில் அல்லாஹுடைய பொருத்தம் இருக்கிறது. தந்தை என்னை பொருந்தி கொண்டால், என் மீது திருப்தியாக இருந்தால் அல்லாஹும் என் மீது திருப்தியாக இருக்கிறான். தந்தை என்னை வெறுக்க ஆரம்பித்து விட்டால், தந்தை என்னை புறக்கணிக்கிறார், தந்தை என் மீது கோபப்படுகிறார், அந்த விதத்தில் நான் நடந்து கொண்டால் அல்லாஹும் என்னை வெறுத்து விடுவான், அல்லாஹ் என் மீது கோபப்பட்டு விடுவான். தந்தையினுடைய வெறுப்பிலே அல்லாஹுடைய வெறுப்பு இருக்கிறது, தந்தையினுடைய திருப்தியிலே அல்லாஹுடைய திருப்தி இருக்கிறது. மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தந்தை சொர்க்கத்தினுடைய வாசலாக இருக்கிறார், அதை நீ பாதுகாக்க முடிந்தால் பாதுகாத்துக்கொள் என்று வேறு சொன்னாங்க ஒரு ஹதீஸில். அப்போ தந்தையை திருப்திப்படுத்துவதன் மூலமாகத்தான் நாம் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும், தாயை திருப்திப்படுத்துவதன் மூலமாகத்தான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்பதையெல்லாம் நமக்கு குர்ஆனும் ஹதீஸும் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறது. இது இந்த ஷரியத்தில், நம்முடைய ஷரியத்தில் மட்டுமல்ல, முந்தைய மார்க்கங்களிலும் அது இருக்கத்தான் செய்திருக்கிறது. பனு இஸ்ரவேல் தௌராத்திலையும் அது சொல்லப்பட்டிருக்கிறது, இன்ஜிலும் சொல்லப்பட்டிருக்கு, எல்லா வேதங்களையும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இது பொதுவான நடைமுறையாக இருக்கிறது. அதே போல் உறவினர்களை ஆதரிப்பது, அனாதைகளை ஆதரிப்பது, ஏழைகளுக்கு உதவி செய்வது, இதுவெல்லாம் எல்லா மார்க்கத்திலும் எல்லா வேதங்களிலும் சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே போல் நளினமாக பேச வேண்டும், எல்லோரிடத்திலும் நளினமாக பேச வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதில் சொல்லுகிறான். நல்ல முறையில் பேசுங்கள், கடுகடுப்பாக யாரிடத்தில் பேசாதீர்கள், முகம் அலட்சியோடு பேசுங்கள்,
ஒரு மூமினை பார்த்து புன் சிரிப்பது இருக்கிறதே அது ஒரு தர்மம் என்பதாக நபி அவர்கள் சொன்னார். அது சதகா. ஒரு மூமினை பார்த்து முகம் சுளிக்கக்கூடாது, அவரை பார்த்து முகம் கடுகடுப்பாக காட்டக்கூடாது. ஒரு மூமினை பார்த்து நாம் சிரித்தால், புன்சிரிப்பு சிரித்தால் அதுவே சதகாவுடைய நன்மை கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க, நீ ஈமான் உடைய அடையாளமாக என்ன சொன்னால் ஒரு மூமியுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்துவது ஈமானுடைய அடையாளம். அப்போ நம்முடைய பேச்சின் மூலமாக அவர் சந்தோஷப்படுவாரே, ஆனால் ஈமானுடைய அடையாளம் நம்முடைய ஈமானுடைய அடையாளமாக இருக்கிறது என்பதையும் சொல்லி இருக்கிறார்கள். அதனால் மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது மிருதுவாக பேச வேண்டும், நளினமாக பேச வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லி அனுப்பினான். ஃபிரௌனிடத்தில் போகும் பொழுது ஃபிரௌனுக்கு போய் நீங்கள் அல்லாஹ்வை பற்றி நினைவூட்டுங்கள் என்று சொல்லி அனுப்பும் பொழுது அல்லாஹ் சொன்னதுன்னா வகூலா லஹு கௌலன் லய்யினா, நீங்களும் அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரையும் அனுப்புகிறான். அப்போ அல்லாஹ் என்ன சொல்லி அனுப்பினா, நீங்கள் ஃபிரௌனிடத்தில் நளினமாக பேசுங்கள் என்று சொன்னான். அப்போ ஃபிரௌனிடத்திலே ஒரு கொடுங்கோல் அரசன் அவனிடத்திலே போய் நளினமாக பேசுங்கள் என்று சொன்னால் மற்ற சகோதரர்களிடத்தில் மற்றவர்களிடத்தில் எவ்வளோ நளினமாக நாம் பேச வேண்டும் என்பதை நாம் இதன் மூலமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு கொடுங்கோலன் அவனிடத்தில் கூட போய் நளினமாக பேசுங்கள், மிருதுவாக சொல்லுங்கள், கோபமாக கடுகடுப்பாகலாம் அவன்கிட்ட பேசாதீங்க என்று அல்லாஹ் சொல்லி அனுப்பியிருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, தல்ஹா இப்னு உமர் ரஹிமஹுல்லா என்பவர்கள் ஒரு பெரிய மகான், ஒரு பெரிய அறிஞர். அவர் அத்தா ரஹ்மஹுல்லா என்பவர்களிடத்தில் அவங்க தஃப்சீர் ஹதீஸில் ரொம்ப திறமையான ஒரு ஆலிம். இவங்கள்ட்ட வந்தாங்க. அப்போ அவங்க சொன்னால் அவங்களிடத்தில் என்ன சொன்னால், கொள்கை கெட்டவர்களும் அத்தா ரஹ்மஹுல்லா அவருடைய மஜ்லிஸில் அவங்களுடைய சபையில் உட்கார்றாங்க. அவங்க தஃப்சீர் ஹதீஸ் பாடம் நடக்கும்போது அதில் உட்கார்றாங்க. ஆனால் இவங்க சொன்னாங்க அவங்கள்ட்ட, என்னுடைய தன்மை இதை ஏற்றுக்கொள்ள மறுக்குது. இவங்கள்லாம் அவங்க சபையில் உட்கார்றத என்னுடைய தன்மை அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. நான் என்னிடத்தில் இப்படி வந்தாங்கன்னா நான் கடுமையாக அவர்களை பேசி திட்டி அனுப்பிடுவேன் அப்படின்ட்டு தல்ஹா இப்னு உமர் ரஹ்மஹுல்லா என்பவர்கள் சொன்னாங்க. அதற்கு அத்தா ரஹ்மஹுல்லா என்பவர்கள் சொன்னாங்களாம், அப்படி செய்யாதீங்க. ஏன்டா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் கூலு லின்னாசி ஹுஸ்னா என்று சொல்கிறான். இதில் யூதர்களும் நஸ்ரானிகளும் இதிலே அடக்கம். அவர்களிடத்தில் பேசினாலும் நீங்கள் என்ன செய்யணும், நளினமாக பேசுங்கள், நல்ல முறையில் பேசுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அப்படி இருக்க முஸ்லீம்களிடத்தில் நாம் எந்த அளவுக்கு அப்போ நளினமாக பேச வேண்டும், நல்ல முறையில் பேச வேண்டும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொல்லி அனுப்பினார்களாம். அதனால் நாம் யாரிடத்தில் பேசலாம் சரி, அது முஸ்லீம்களாக இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும், பேச்சிலே நளினமாக பேச வேண்டும், அவர்களிடத்தில் நல்ல முறையில் சந்தோஷமாக நல்ல முறையில் பேச வேண்டும் என்பதையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லித் தருகிறான். அப்போ வெறும் நம்ம ஈமானுடைய அடையாளங்கள் என்பது தொழுகை, நோன்பு இது மாதிரி உள்ளது மட்டுமல்ல, இதை மாதிரி பேச்சில் நல்ல பேச்சு பேசுவதும் அது ஈமானுடைய அடையாளங்களில் ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதே போல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இவைகளையெல்லாம் சொல்லிவிட்டு அடுத்து தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள் என்பதையும் சொல்லி இருக்கிறான். சொல்லிட்டு அந்த பனு இஸ்ரவேலர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், நீங்கள் சில பேரை தவிர மற்ற எல்லாருமே இதில் ஒப்பந்தத்தை மீறி விட்டீர்கள், இதை விட்டு திரும்பி விட்டீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அவர்களுடைய அந்த தீய செயலை இதில் சொல்லாதா, ஒப்பந்தம் செஞ்சுட்டு மீறுறீங்க. அதே போல் அடுத்து ஒன்றை சொல்லுகிறான், அவர்கள் செஞ்ச ஒப்பந்தத்தை மீறுவதை, வைது அஹதுனா மீசாகக்கும், நாம் உங்களிடத்தில் ஒப்பந்தம் எடுத்துக்கொண்டோம். அதையும் நினைத்து பாருங்கள். என்னென்ன ஒப்பந்தம் எடுத்துக்கொண்டோம், 3 விஷயங்களை அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்கிறான். லா தஸ்பிகூன திமாக்கும், உங்களுக்கு மத்தியில் நீங்கள் இரத்தத்தை சிந்தாதீர்கள் என்று ஒப்பந்தம் செய்தோம். அதாவது உங்களுக்குள்ள சண்டையிட்டு கொள்ளக்கூடாது, சண்டையிட்டு அடித்து கொள்ளக்கூடாது, கொலை செய்து விடக்கூடாது, இரத்தம் சிந்தக்கூடாது என்று ஒப்பந்தம் செய்து கொண்டோம். வலா துஹ்ரிஜூன அன்ஃபுஸக்கும் மின் தியாரிக்கும், உங்களில் சிலரை ஊரை விட்டும் வெளியேற்றிவிடக்கூடாது என்பதாக நாம் ஒப்பந்தம் எடுத்தோம். சும்மா அக்ரர்த்தும், பிறகு நீங்கள் இதையெல்லாம் ஒப்புக்கொண்டீர்கள், ஏற்றுக்கொண்டீர்கள். வான்தும் தஷ்ஹதூன், நீங்களே அதற்கு சாட்சியாகவும் இருக்கிறீர்கள். அதாவது நாங்கள் ஒப்புக்கொண்டோம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் சாட்சியாகவும் இருக்கிறீர்கள். இதையெல்லாம் நீங்கள் ஒப்புக்கொண்டீங்க. இதுக்கு அடுத்த வசனத்தில் இன்னொரு விஷயத்தை சொல்கிறான். இப்போ இதில் அல்லாஹ் சொல்வது, உங்களிடத்தில் நீங்கள் ரத்தம் சிந்தாதீர்கள், உங்களுக்கு மத்தியில் ரத்தம் சிந்தாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒருவர் சண்டையிட்டு கொலை செய்யாதீர்கள், ரத்தம் சிந்திக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதில் சொல்கிறான். ஆனால் இப்படியெல்லாம் ஒப்பந்தம் செஞ்சாங்க. அதே மாதிரி உங்களில் சிலரை ஊரை விட்டு வெளியேற்றி விடாதீர்கள் என்று சொன்னான். இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டுட்டு என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் சொல்கிறான், சும்மா அன்தும் ஹாவுலாயி தக்துலூன அன்ஃபுஸக்கும், பிறகு உங்களில் சிலரை கொலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். ஒப்பந்தம் எடுத்துக்கொண்டு சரின்னு ஏற்றுக்கொண்டீங்க,
நீங்கள் என்ன செய்றீங்க? இப்போ உங்களுக்குள் சண்டையிட்டு ஒருவர் கொலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா பனு இஸ்ரவேலிடத்தில் இந்த ஒப்பந்தம் செஞ்சுருக்கிறான், நீங்கள் சண்டை போடக்கூடாது. நீங்கள் இப்போ சண்டை போடுறீங்க. துக்ரிஜூன ஃபரீகன் மின்கும் மின் தியாரிஹிம், உங்களில் சிலரை, ஒரு பிரிவினர் இன்னொரு பிரிவினரை தங்களுடைய வீடுகளை விட்டும் வெளியேற்றுகிறீர்கள். அவர்கள் வெளியேறுற மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளுகிறீர்கள், செயல்படுகிறீர்கள். தலாஹரூன் அலைஹிம், அவர்களுக்கு எதிராக நீங்கள் உதவி செய்கிறீர்கள். பில் இஸ்மி வல் உத்வான், அநியாயமான முறையிலும் பாவத்தினுடைய அடிப்படையிலும் அவர்களுக்கு எதிராக நீங்கள் உதவி செய்கிறீர்கள், பிறருக்கு உதவி செய்கிறீர்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்போ ஒப்பந்தத்தை நீங்கள் மீறுகிறீர்கள். அப்போது மதீனாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த காலத்தில் அங்கே மதீனாவில் நபி வருவதற்கு முன்னாடி இருந்து யூதர்களுடைய 2 பிரிவினர்கள் இருந்தாங்க. யூதர்களில் 2 பிரிவினர்கள், அதே போல காஃபிர்களில் 2 பிரிவினர்கள். அவங்க யமன்லேருந்து வந்தவங்க, அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற 2 பிரிவினர்கள் மதீனாவுக்குள்ளே இருந்தாங்க. மதீனாவுக்கு அவுட்டரில் யூதர்களுடைய 2 பிரிவினர்கள், பனு நதீர், பனு குரைலா என்ற 2 பிரிவினர்கள் இருந்தார். இந்த பனு நதீர், பனு குரைலா இருக்கிறாங்களே, இவங்க 2 பிரிவினர்களில் பனு குரைலாங்கிறவங்க அவுஸுடன் நட்பு பாராட்டி கொண்டிருந்தாங்க. அவுஸ் என்ற அந்த காபிர்களுடைய அந்த கூட்டத்தார்களோடு நட்பு பாராட்டி கொண்டிருந்தார்கள். அதே போல் பனு நதீர் என்பவங்க ஹஸ்ரஜ் என்ற அந்த காபிர்களுடைய பிரிவினருடன் நட்பு பாராட்டினாங்க. இந்த அவுஸ் ஹஸ்ரஜ் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னால், தங்களுக்குள் எப்போவுமே சண்டையிட்டு கொண்டிருப்பவர். மதீனாவில் எப்போவுமே அவங்கள்ட்ட சண்டை, காலாகாலமாக பல நூற்றாண்டுகளாக சண்டை தொடர்ந்து, அவங்களுடைய முன்னோர்கள்லேருந்து வாழையடி வாழையாக அந்த சண்டை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. இவங்க 2 பேருக்கு மத்தியில் அந்த பிரிவினவாத சண்டை என்பது மதீனாவில் அவுஸ் ஹஸ்ரஜ் 2 பிரிவினருக்கு மத்தியில். இந்த 2 பிரிவினருமே யமன்லேருந்து வந்து குடியேறினவர்கள் மதீனாவில். இப்போ இவங்களுக்கு மத்தியில் சண்டை இருந்து கொண்டே இருந்தது. இப்போ இந்த 2 பேரில் பனு குரைலா அவுஸுக்கு உதவியாக இருப்பாங்க. பனு குரைலா சண்டை, இவங்களுக்கு அவுஸ் ஹஸ்ரஜுக்கு மத்தியில் சண்டை நடக்கும் பொழுது பனு குரைலா என்ற யூதர்கள், அந்த யூத பிரிவை சேர்ந்தவர்கள் அவுஸ் என்ற கபீலாவுக்கு உதவியாக இருப்பார், அவங்க கூட சேர்ந்துக்கிடுவாங்க. அதே மாதிரி பனு நதீர் என்பவங்க ஹஸ்ரஜ் என்ற அந்த பிரிவினரோடு சேர்ந்து சண்டை செய்வாங்க. இப்படி இந்த யூதர்கள் ஒருவருக்கொருவர் மற்றவர்களுக்கு எதிராக தங்களுடைய பிரிவினர், அதாவது பனு குரைலாவில் ஒரு பிரிவினர், பனு நதீர் ஒரு பிரிவினர், 2 பேருமே யூதர்கள் தான். ஆனால் 2 பேரும் எதிரும் புதிருமாக அங்கே இருந்தாங்க. எதிரும் புதிருமாக சண்டையிடக்கூடியவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இவர்கள் இருந்தார்கள். இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் ஒப்பந்தம் செஞ்சீங்க, உங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்ள மாட்டேன் என்று. ஆனால் இப்போ என்ன செய்கிறீங்க? நீங்கள் சண்டையிட்டு ரத்தம் சிந்தக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அதே போல் இந்த சண்டையின் காரணமாக, இவர்களுடைய அந்த சண்டையின் காரணமாக கடைசியில் சில பேர் நிர்பந்தமாக அந்த ஊரை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அவர்கள் ஊரை விட்டு வெளியேறி விடுகிறார்கள் இந்த சண்டையின் காரணமாக. அப்போ மற்றவர்கள் வெளியேற்ற மாட்டோம் என்று நீங்கள் ஒப்பந்தம் செய்துவிட்டு அவர்கள் ஊரை விட்டு வெளியேறுவதற்கும் நீங்கள் காரணமாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவங்க ஒப்பந்த மீறுதலை பற்றி எங்கே சுட்டி காட்டுகிறான். நீங்கள் இப்படியெல்லாம் ஒப்பந்தம் மீறி கொண்டிருக்கிறீர்கள். மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், வையதூக்கும் முசாரா, அவங்கள்ட்ட செஞ்ச 3வது ஒப்பந்தம் என்ன சொன்னால், உங்களிடத்தில் அவர்கள் கைதிகளாக வந்தால் துஃபாதூஹும் நீங்கள் அவர்களை விடுவிக்கிறீர்கள். வஹுவ முஹர்ரமுன் அலைக்கும் இஹ்ராஜுஹும், அவர்களை வெளியேற்றுவது உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கும் நிலையில், அப்போ 3வது அல்லாஹ் செஞ்ச ஒப்பந்தம் என்ன சொன்னால், உடன்படிக்கை அந்த யூதர்களிடத்தில், அதாவது உங்களில் யாராவது கைதிகளாக பிடிக்கப்பட்டால் அவர்களுக்கு ஃபிதியா பகரத்தொகையை கொடுத்து அவர்களை விடுவிக்க வேண்டும். இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தை மட்டும் கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டு வந்தாங்க. யூதர்களில் யாராவது இப்போ பனு நதீர், பனு குரைலா இந்த 2 பிரிவினர்கள், இந்த 2 பிரிவினர்களில் யாராவது ஒரு யூதர் பிரிவினர்கள் கைது செய்யப்பட்டு, அந்த சண்டையில் கைது செய்யப்பட்டு அவுஸ் அல்லது ஹஸ்ரஜுடைய பிரிவினர்கள் கைது செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால், இந்த யூதர்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து அவர்களுக்கு பணத்தை கொடுத்து விடுவிச்சுட்டு வந்துடுவாங்க. அந்த யூத பாசம் எதிரிகளாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அவங்கள்ட்ட வரும். இப்போ கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன் இப்போ இது மட்டும் ஏன் செய்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நாங்கள் தௌராத்தில் சொல்லப்பட்டிருக்கல அதனால செய்கிறோம்பா, எங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ முன்னால் 2 விஷயம் சொல்லப்பட்டுச்சா, ஒருத்தருக்கு சண்டை போட்டுக்கொள்ளக்கூடாது, மற்றவர்களை ஊரை விட்டு வெளியேற்றக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதா அப்படின்னு சொன்னால், அது என்ன செய்யறது? நிர்பந்தமான சூழ்நிலை.
சண்டை போட வேண்டிய சூழ்நிலை அப்படின்ட்டு அதை சொல்லிடுவாங்க. அதாவது இவங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த விஷயத்தை மட்டும் அதை கடைப்பிடிப்பாங்க, எது பிடிக்கலையோ அந்த விஷயத்தை விட்டுருவாங்க, அந்த விஷயத்தை கடைப்பிடிக்க மாட்டாங்க. இப்போ அதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு சொல்லிட்டு, அவர்களை வெளியேற்றுவது உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர்களை விடுவிக்கிறீர்களா? அவங்க யாராவது கைது செஞ்சு கொண்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் பணம் கொடுத்து விடுவிக்கிறீங்க, கேட்டால் இப்படி சொல்கிறீங்க. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், அப்போ துக்மீனூன பிபாதில் கிதாப், வேதத்தில் சிலதை ஈமான் கொள்கிறீர்கள், தக்ஃபூரூன பிபாதில் சிலதை நிராகரிக்கிறீர்களா? வேதத்தில் சிலதை ஏற்றுக்கொண்டு சிலதை நிராகரிக்கிறீர்களா? உங்களுக்கு எது மனசுக்கு பிடிக்குதோ அதை மட்டும் செய்கிறது, எது பிடிக்கலையோ அதை நிராகரித்து விடுவது, அப்படி செய்து கொண்டு இருக்கிறீர்களா அப்படின்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறான், ஃபமா ஜஸாஉ மன் யஃஅலு ஸாலிக மின்கும், உங்களிலிருந்து யார் இதை செய்வார்களோ அவர்களுடைய தண்டனை என்பது இல்லா ஹிஸ்யும் ஃபில் ஹயாத்தி துன்யா, உலக வாழ்க்கையில் அவர்களுக்கு கேவலமும் இழிவையும் தவிர வேறு எதுவும் கிடையாது. யௌமல் கியாமத்தி, கியாமத்துடைய நாளில் யுரத்தூன இலா அஷத்தில் அதாப், கடுமையான வேதனையின் பக்கம் அவர்கள் திருப்பப்படுவார்கள், கடுமையான வேதனை அவர்களுக்கு இருக்கிறது. வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன், நீங்கள் செய்யக்கூடியதை விற்றும் அல்லாஹ் பொடுபோக்கானவனாக, மறதியாளனாக, கவனமில்லாதவனாக இல்லை. அல்லாஹ் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். உங்களுக்கு உலகத்தில் தண்டனை என்னன்னு சொன்னால் கேவலம் அடைஞ்சிருவீங்க, கடைசியில் மறுமையில் கடுமையான தண்டனை உங்களுக்கு இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மூமின்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான், சிலதை ஏற்றுக்கொண்டு சிலதை புறக்கணிக்கிறதுங்கிறது இருக்குது, இது சரியில்லை, இதுவும் உங்களுடைய இழிவுக்கு அது காரணமாக இருக்கும். அதாவது மனோ இச்சையை பின்பற்றுவது, எங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்தா நாங்கள் பின்பற்றுவது முஸ்லீம்களுக்கும் பொருந்தும், குர்ஆனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் பொருந்தும். எங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு செய்வோம், எது எங்களுக்கு அதில் பிடிக்கலையோ, எது எங்களுடைய மனோ இச்சைக்கு மாற்றமாக இருக்கிறதோ, எங்களுடைய விருப்பங்களுக்கு மாற்றமாக இருக்கிறதோ அதை என்ன செய்ய மாட்டோம். இன்றைக்கி நமக்கு மத்தியிலும் அது மாதிரி நிறையா இருக்குது. நமக்கு எது விருப்பமாக இருக்கிறதோ அதை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்கன்னு செய்கிறோம், ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஷரியத்தின் படி நடக்குமாறு செய்கிறோம். ஆனால் சில விஷயங்கள் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டு இருக்கிறது, ஆனால் எனக்கு அது செய்வதில் விருப்பம் இருக்கிறது, அதை விட முடியலை, அதை விடுறதுல எனக்கு விருப்பம் இல்லை, அப்போ அதை செய்து கொண்டு இருக்கிறோம். இது நம்மிடத்தில் அது யூதர்களுக்கு மட்டும் உள்ள எச்சரிக்கை கிடையாது. அப்போ யூதர்களை எல்லாம் எப்படி எச்சரிக்கிறானோ அதே போல் அந்த எச்சரிக்கை நமக்கும் பொருந்தும், முஸ்லிம்களுக்கும் அது பொருந்தத்தான் செய்யும் என்பதை நமக்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ அதற்கு அடுத்து அல்லாஹ் சொன்னால், நீங்கள் அந்த எதிரிகளுக்கு இதில் சொல்லும் போது சொன்னால், எதிரிகளுக்கு உதவி செய்கிறீங்க, பாவத்துக்காக உதவி செய்கிறீங்க, பாவத்துக்காக எதிரிகளுக்கு உதவி செய்கிறது. அப்போ பாவத்துக்காக யாருக்கும் எதிரிகளுக்கு உதவி செய்யக்கூடாது, பாவமான செயல்களுக்கு யாருக்கும் உதவி செய்யக்கூடாது என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதிலே சொல்லி காட்டுகிறான். பிறகு அல்லாஹ் கடைசியாக அடுத்த வசனத்தில் ஒரு விஷயத்தை சொல்லுகிறான், உலாயிகல்லதீன இஷ்தரவுல் ஹயாத்தத் துன்யா, இவர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னால், உலக வாழ்க்கைக்கு பகரமாக ஆகிரத்தை, உலக வாழ்க்கைக்கு பகரமாக அவர்கள் விலைக்கு வாங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதாவது ஆகிரத்திற்கு உலக வாழ்க்கைக்கு பகரமாக ஆகிரத்தை விலைக்கு விற்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ ஆகிரத்தை விற்று உலகத்தை விலைக்கு வாங்குறாங்க, ஆகிரத்தை விற்று உலகத்தை விலைக்கு வாங்குகிறார்கள். அப்போ யாரெல்லாம் தங்களுடைய மனோ விருப்பப்படி நடந்து கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சிலதை தனக்கு விருப்பத்திற்கு தோதுவானதை மட்டும் எடுத்துக்கொள்கிறார்களோ, இவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்வது என்ன அப்படின்னு சொன்னால், ஆகிரத்தை விற்று உலகத்தை விலைக்கு வாங்கக்கூடியவர்கள் இவர்கள். ஆகிரத்தை விற்று அதில் ஆகிரத்தை விற்றுவாங்க, விற்றுவிட்டு உலகத்தை விலைக்கு வாங்கிக் கொள்வார்கள், தன்னுடைய விருப்பத்திற்கு தோதுவானதை மட்டும் எடுத்துக்கொள்வார்கள், அதில் ஆகிரத்தை புறக்கணித்து விடுவார்கள். ஃபலா யுகஃபஃபு அன்ஹுமுல் அதாப், இவர்களை விட்டும் வேதனையை லேசாக்கப்பட மாட்டாது. வலாஹும் யுன்சரூன், இவர்களுக்கு எந்த உதவியும் செய்யப்பட மாட்டாது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கடைசியாக சொல்லுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி யூதர்கள் பனூ இஸ்ரவேலர்களிடத்தில் இருந்த தீய செயல்களில், தீய பழக்க வழக்கங்களில் இதுவும் ஒன்று. அவர்கள் செய்த ஒப்பந்தங்கள் அனைத்தையும் மீறக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் அவர்களிடத்தில் என்ன ஒப்பந்தம் செய்தானோ அது அனைத்தையும் அவர்கள் மீறக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த மீறக்கூடிய விஷயங்களில் அவங்க அல்லாஹ் என்னென்ன கட்டளைகள் நல்ல செயல்களை செய்ய சொன்னானோ அதிலையும் மாற்றம் செய்தார்கள். எதை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தடுத்தானோ அவைகளிலும் மாற்றம் செய்தார்கள். அப்போ சில விஷயங்களில் மட்டும் அல்லாஹ் சொன்னதா அந்த வேதத்தில் சொல்லப்பட்டதை ஏற்று நடந்தார்கள். காரணம் அது அவங்க மனதுக்கு
பிடித்தமாக இருந்தது, அதை செய்யணும் அப்படின்னு அவங்க மனசு தூண்டிச்சு. அப்போ அவங்க மனோ இச்சைகளைத்தான் பின்பற்றினார்களே ஒழிய அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பின்பற்றக்கூடியவர்களாக இல்லை. என்கிட்ட மனதுக்கு பிடிச்சதை செய்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளையும் இருந்தால், அல்லாஹ்வுடைய கட்டளையை நாங்கள் பின்பற்றுகிறோம், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது அதனால் நாங்கள் செய்கிறோம் இருந்தால் எல்லா விஷயங்களையும் பின்பற்றணும். அப்போ யார் அப்படி புறக்கணிக்கிறாங்க, சில விஷயங்களை மட்டும் ஏற்றுக்கொள்கிறார்களோ அப்போ அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளைங்கிறதுக்காக செய்யலை, தனக்கு அது பிடிச்சிருக்குது, நான் செய்யணும் எனக்கு விருப்பமாக இருக்குது அதனால செய்கிறேன். அப்போ அல்லாஹ்வுக்காக செய்தவர்களாக அவர்களை கருத முடியாது, அல்லாஹ்வுக்காக அதை கடைப்பிடித்தவர்களாக கருத முடியாது. இப்போ எந்த எல்லா விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய கட்டளை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அவர்களை அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கிறான் என்பதை இந்த வசனங்கள் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் இன்று சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களையும் விளங்கி அதன்படி செயல்படக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.